என்னையாவது பேட்டி கொடுத்து பார்த்துருங்களா விஜய் எங்கேயாவது பேசி துட்டு கொடுக்குறியா வர்றேன், கையை கலாட்ட சொல்கிறியா ஆட்டுறேன், டான்ஸ் நல்லா வரும் பண்ணிடுறேன், போ சொல்கிறியா போய் கேரவனில் உட்காந்து, அவ்வளோதான். அவர் ஆளாக்கி விட்ட டைரக்டருக்கு அவர் நன்றியா இல்லை. மாமியார் முதுக தேய்ச்சி நடிக்கிற காட்சியிலேருந்து இவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸே வரல. இவருக்கு மேடையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அழுவணும், ஆக்ரோஷமாக பேசணும், அதை மேடையில் பண்ணுங்கன்னு நல்லா பண்ணுவார். அதை தான் அங்கிள் இவ்வளோ நாளாக திட்டாத விஜய் நேற்று மட்டும் ஏன் திட்டுறாரு? முன்னாடி திட்டிருக்க வேண்டியது தானே? அப்போ பேச்சுவார்த்தை இல்லை கட்டாயிடுச்சுன்னு தெரிஞ்சப்போ தான் திட்டுறாரு. இவ்வளோ நாளாக திட்டாத லைட்டாக தொட்டு இந்த திமுக இனிமேல் எப்படி அடிக்க போகுதுன்னு பாருங்கள். தாவேகா கூட ஒரு சின்ன கட்சி கூட போகிறதில்ல. 2 மாதம் முன்னே செங்கோட்டையனை 2 தடவை தான் பார்த்துக்கிறாரு விஜயா. ஜாஸ்தி ஏடிஎம் கொடுத்துட்டிங்கன்னா டிஎம்கேவை மனாவாரியாக திட்டுவோம், டிஎம்கே நீங்கள் ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் மனாவாரியாக திட்டுவோம், அவ்வளோதான். சீமானுடைய வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 8% தக்க வச்சால தமிழ் தேசியத்திற்கு என்ன அலை இருந்தாலும் 8% வாக்கு இருக்கலாம். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் முத்தலிஃப். வணக்கம் சார். சார், இப்ப சமீப காலமா அரசியல் களம் எப்படி மாறுது அப்படின்னே தெரியல. விஜய் அவர்கள் பேசினப்ப நாங்க தனித்து போட்டிடுவோம், எனக்கு என்ன அழுத்தமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆரம்பத்துல நம்ம நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருப்போம் விஜய்க்கு ஒரு அழுத்தம் இருக்கு பாஜக சைட்ல இருந்து. ஆனா இவருடைய பேச்சு எதை நம்ம புரிஞ்சுக்கிறது? விஜய் வெளியே ஒரு முகம், யதார்த்தமாக விஜய் எப்படின்னா அவருக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபாடெலாம் இருக்காது. நடிக்க போனால் கூட இப்போது திரைத்துறையில் எம்ஜிஆரோட விஜய் ஒப்பிடுறாங்க. எம்ஜிஆர் ஒரு சின்ன பாடல் வரிகளில் ஒரு சின்ன மாற்றம் வந்தால் கூட ஏற்றுக்க மாட்டார். ட்ரெஸ்ஸு 20-25 செட்டு இருக்கணும். எம்ஜிஆரோட ட்ரெஸ் இது பார்த்துறீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த இது. இன்னொன்று ஹேர் ஸ்டைலு, கேமரா கோணம். எம்ஜிஆருக்கு சண்டை காட்சிகளில் டூப்பு எப்படி பயன்படுத்துறது, எல்லாம் வசனங்கள், பாடல் வரிகள், பாடல்கள் எல்லாவற்றிலும் எம்ஜிஆர் கவனம் செலுத்துவார். அதே அளவுக்கு எம்ஜிஆர் எப்போ 1936 வந்தாலும் 48 தான் எம்ஜிஆர் ஒரு கதாநாயகனாக வர்றார். 52க்கு மேலே தான் எம்ஜிஆர் ஓரளவுக்கு இதாக வர்றார். அவர் சொல்கிறதெல்லாம் நடக்குன்றது. 52லேருந்து 77 வரைக்கும் 25 ஆண்டுகள். ஆனால் எம்ஜிஆருடைய அனுபவம் அவ்வளோ இது. திரையுலகில் அனைத்து விஷயங்களும் தெரிந்தவர். டெக்னாலஜி வைஸு, கேமரா ஆங்கிள், சண்டை பயிற்சி, இது எடிட்டர், பெஸ்ட் எடிட்டர் எம்ஜிஆர். ஒரு சண்டை காட்சியை எம்ஜிஆர் எடிட் பண்ண விதத்தை பார்த்து பி வாசு பேட்டி கொடுத்துருப்பார். மிரண்டு போயிட்டேன், இதை தூக்கி அங்கே போடு, அது தூக்கி இங்கே போடு, தூக்கி நம்பர்ஸு, இந்த நம்பர் தூக்கி அங்கே, அந்த நம்பர் இங்கே முடிச்சுட்டு பார்த்தா வேறு லெவலில் இருக்குன்னு அவ்வளோ திறமை. கமல்ஹாசன் சினிமா உலகில் அத்தனை வித்தைகளும் தெரிஞ்சவர். ஆனால் எம்ஜிஆர் மாதிரி மக்கள் மனங்களை படிக்கணுன்ற அந்த எண்ணம் இல்லாதவர். ஆனால் டெக்னாலஜி வைஸ் இவர் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்திருந்தால் கடைசி படத்துக்கு முந்தின படத்தில் போதை மருந்து வைக்கிற மாதிரி நடிக்க மாட்டார். இவ்வளோ தான் விஜய். சினிமாலேயே அவ்வளோதான். ஆர்வங்கிறவெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. துட்டு கொடுக்குறியா வர்றேன், கையை கலாட்ட சொல்கிறியா ஆட்டுறேன், டான்ஸ் நல்லா வரும் பண்ணிடுறேன், போ சொல்கிறியா போய் கேரவனில் உட்காந்துக்கிறேன், அவ்வளோதான். என்னையாவது பேட்டி கொடுத்து பார்த்துறீங்களா விஜய் எங்கேயாவது பேசி ஆரம்ப காலத்தில் கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி? ஆரம்ப காலத்தில் கூட ஒன்றும் கொடுக்கல, ஒன்றுமே கிடையாது. அவர் கொத்து பரோட்டா காலத்துலேருந்து நான் பார்க்குறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஆளாக்கி விட்ட டைரக்டருக்கு அவர் நன்றியா இல்லை. விக்ரமன் ஒரு டைரக்டர், இவர் கொத்து பரோட்டா சிக்கன் பரோட்டான்னு பாடி இருந்துட்டு மாமியார் முதுக தேய்ச்சி நடிக்கிற காட்சியிலேருந்து இவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸே வரல இவருக்கு, வெஸ்ட் அப்படின்னு. அப்புறம் அவங்க அப்பா விஜயகாந்த்கிட்ட பேசி கொஞ்சம் படங்கள் விஜயகாந்த்னால ஓடிச்சு. அதற்கு பிறகு விக்ரமன் பூவே உனக்காகன்னு ஒரு படம் எடுத்தார், ரொம்ப டீசெண்டான படம். அதில் தான் இவருக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்தாங்க, ஒரு டீசெண்டான ஆடியன்ஸ். அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை பாசியில் எடுத்தார், அதில் கொஞ்சம் வந்தது. அதுக்கப்புறம் அதே விக்ரமன் மறுபடியும் போய் கேட்டப்போ ஏதோ ஒரு படத்துக்கு முடியாதுட்டார். அவ்வளோ நன்றி உள்ள மனிதர். சிவாஜி கணேசன் பராசக்தியில் அவரை அறிமுகப்படுத்தக்கூடாது, இவர் வேணான்னு சொல்லிட்டு மறுத்த போது அந்த பட தயாரிப்பாளர் இவர் தான் வேணும், இல்லாட்டியும் படமே தயாரிக்கலை அப்படின்னு சண்டை போட்ட பெருமாள் முதலியார் சொல்லிட்டு விழுப்புரத்தில் அவங்க இது தான் சாகிற வரைக்கும் பொங்கலுக்கு சிவாஜி கணேசன் குடும்பத்தாரோட பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எல்லாத்தையும் கொண்டு போய் இது பண்ணி காலில் விழுந்து வணங்கி அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் அவர் வீட்டில் கழிச்சிட்டு வருவார்.
அவர் இறந்த பிறகும் அவருடைய பசங்க பிரபு இவங்கெல்லாம் இன்னை வரைக்கும் போய்கிட்டு இருக்கிறாங்க. பெரும்பான்மையிலும் இறந்துட்டார், அந்த வாரிசுகள் இருக்காங்க. இன்னை வரைக்கும் சிவாஜி குடும்பம் அவங்களோடது இருக்குது. நன்றி உணர்ச்சி இந்த மாதிரி பலர் சொல்லலாம். இவர் விக்ரமனை கேட்டிங்கன்னா சொல்லுவார், சினிமாவில் இவர் இப்படி, அரசியலில் ஜீரோ, எதுவுமே தெரியாது. அப்போ இவர் வந்து கட்சியை ஆரம்பிக்கணும்னா இன்னொரு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், ஒரு பொதுச் செயலாளர் நல்லா இதாக போடணும்னு. அதில் கூட நாலேஜ் இல்லை. புசி ஆனந்த தூக்கி போடுறாரு. 4 தொகுதி வரைக்கும் நிற்கலாமா ஒருத்தர்? நிற்க வேண்டியதான். 4 தொகுதி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. போ, 4 மனுவும் ரிஜெக்ட் ஆகிடும். ஜெயலலிதாவுக்கு நடந்தது இது ஒன்று. அப்போது விஜய்க்கு இந்த மாதிரி விவகாரங்களில் பெரிய அளவுக்கு நாலேஜ் இல்லை. இன்னொன்று, விஜய் இப்படிப்பட்ட ஆள்னா மேடையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அது சினிமா அதே தானே. அழுகணும், ஆக்ரோஷமாக பேசணும், அதெல்லாம் பழகம்ல, அதை மேடையில் பண்ணுங்கன்னு நல்லா பண்ணுவார். அதை தான் அங்கிள் அது இதுன்னு நேற்று கூட அப்படின்லாம்ல, அது எல்லாமே அதுதான். அப்போ இந்த மாதிரி விஜயை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரூரில் பார்த்தது தான் உண்மையான விஜய். ஒரு பிரச்சனை ஒன்று எப்படி ஓடினார் திருச்சி, அதுதான் உண்மையான விஜய். இப்போ ஆரம்பத்தில் அதிமுக கூட அவருக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த நேற்று பேசின மேடையில் அதிமுகவை ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு, ஊழல் கட்சி அப்படின்னு. அதுக்கப்புறமா அதிமுக தரப்புல இருந்து ஒரு எதிர்வினைகள் வந்திருக்கு. இப்போ திடீர்னு இது சொல்றது எதை குறிக்குது சார்? இப்போ பாஜக தாவேகா கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, இப்போ எதுக்குமே சாத்தியம் இல்லைன்றதுனால இப்போ ஒரு எதிர்வினை வருதா? கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவருக்கு உண்மை தெரியுது. என்ன உண்மைன்னா, புஷியோ ஆதவோ மற்ற நிர்வாகிகளோ பிரச்சனைன்னு வந்தால் தெரிச்சு ஓடிடுவாங்க. நம்ம பிரச்சனையை நம்ம தான் எதிர்கொள்ளணும். நம்ம பெருசாக பில்டப் பண்ணதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டிஎம்கே நினச்சா நம்மளை கொண்டு போய் உள்ளே தள்ளிடுவாங்க. அந்த பயம் வந்துச்சு. ரெண்டாவது, சட்ட அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல, இவர்கள் சேர்த்து வச்ச ஆட்கள் தானே வழக்கறிஞர். இவர் யாரையும் சந்திக்க மாட்டார், வேறு இவர் யார்கிட்டையும் பேச மாட்டார். யார்கிட்டயா பேசியிருந்தாருன்னா அவர் கூடயே ஒரு வழக்கறிஞர் இருப்பார். இல்லை வெங்கட்ராமன் இவர் யார்கிட்டயா பேசியிருந்தா கூட இது ஒரு வழக்கு இல்லைங்க, இது ஒரு விபத்து வழக்கு தான், பார்த்துக்கலாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் தனிமையில் போய் உட்காந்துட்டு பயந்து போய் எங்கே உள்ள தள்ள போகிறாங்கன்னு மத்திய அரசுடைய உதவியை நாட்டுறாரு. நாடும்பொழுது பேச்சுவார்த்தை வருது. இவர் அவங்கள பயன்படுத்திக்கலாம்னு நினச்சாரான்னு தெரில. இவர் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஓடுது. இது எடப்பாடி பழனிசாமிக்கும் சொல்லப்படுது. நல்ல விஷயந்தான், வரட்டுங்க. பவன் கல்யாண்கிட்ட சொல்கிறாங்க. பவன் கல்யாணம் விஜய்கிட்ட பேசுகிறார். நடுவில் ஒரு லைட்டாக இதுக்கு டைலம் வரும்போது பவன் சொல்கிறாரு, நல்லா தான் நினச்சேன், இவர் ஜெகன்மோகனை எதிர்க்க முடியல, கடைசியில் சந்திரபாபு கை கோர்த்தேன். இன்றைக்கி நான் துணை முதல்வர், 21 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 2 எம்பி இருக்காங்க. இன்றைக்கி பவன்னா யாருன்னு தெரியும். எனக்கு இதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை. எனக்கு வயசு இருக்குது, நான் அடுத்து நின்று என்னால் பண்ண முடியும். உனக்கும் வயசு இருக்குது, ஒன் ஸ்டெப் பேக்வேர்டு சேரு, துணை முதல்வரோ இல்லை எதிர்கட்சி தலைவரோ ஆகும், கட்சியை வலுவாக கொண்டு போ, 2031 நீ வேறு லெவலு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தலையாட்டிக்கிறாப்புல. இந்த பேச்சுவார்த்தைலாம் போய் இதெல்லாம் முடியாத பட்சத்தில் ஏதோ ஒரு இடத்துல முட்டி நேற்று கட் ஆகிடுச்சு. இதில் எல்லாரும் வாய்ப்பே இல்லை. இதில் எல்லாரும் என்ன வாய்ப்பு இல்லை. இனிமேல் எல்லாரும் சொன்னாங்க, நான் மட்டும்தான் சொல்லிகிட்டே இருந்தேன், இவர் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, மறுக்க சொல்லுங்க. அப்போ எல்லாரும் நீ கொண்டு போய் அங்கே சேர்க்கலான்னு பார்க்குற, உன் விருப்பம் அது. என் விருப்பத்தை நான் ஏன் சொல்ல போகிறேன்? என் விருப்பம்னா இப்படி போனால் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பேசிகிட்டு இருக்காங்க, நான் எப்படி சொல்ல முடியும்? இல்லை மறுக்க சொல்லுங்கள், எங்கெங்கே பேச்சுவார்த்தை நடத்தணும் நான் சொல்கிறேன்னு சொன்னேன். மற்ற எல்லாரும் சொன்னாங்க, ஏங்க நாங்களே இது பண்ணல, நீங்கள் மட்டும்தான். ஆமாம், எனக்கு தகவல் வருது, நான் சொல்கிறேன். இதோ இன்றைக்கி கூட ஒரு தகவல் வந்துச்சு, 2 பிரபல சேனலில் பேசிகிட்டு இருக்கிறாங்க விலைக்கு வாங்குறதுக்கு. அதில் வந்து சில கண்டிஷன்ஸ்னால நிற்கிது, அந்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தகவல் சொல்கிறாங்க, நான் இது பண்ணுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, இவர் அந்த பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது நம்ம தகவல் சொல்லும் பொழுது மற்றவர்கள் கேட்கும்போது நான் நடந்த விஷயந்தான் சொல்லிட்டுருக்கிறேன். அப்படி இல்லைன்னா இவ்வளோ நாளாக திட்டாத விஜய் நேற்று மட்டும் ஏன் திட்டுறாரு? முன்னாடி திட்டிருக்க வேண்டியதானே? அப்போ பேச்சுவார்த்தை இல்லை, கட்டாயிடுச்சின்னு தெரிஞ்சப்போ தானே திட்டுறாரு. அதான் அதிமுக கடுமையாக திட்டுறாருல்ல. ஆமாம், இது வரைக்கும் திட்டாத அதிமுக நேற்று திட்டுதா? ஏன் முடிஞ்சிச்சு, இனி இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறம் திட்டுறாங்க. கரெக்டாக இவ்வளோ நாளாக திட்டாத லைட்டாக தொட்டு இந்த திமுக இனிமேல் எப்படி அடிக்க போகுதுன்னு பாருங்கள். டிவிகேவை அடிக்க போகுதுன்னு சொல்கிறீங்க? ஆமாங்க, இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது, இவரை போட்டு அடித்தா அதுலேயே பயந்து போய் கரூரில் விஷயத்தில் பயந்த மாதிரி அந்த சைடு போயிட்டாருன்னா ஸ்வீப் ஆகிடும்ல. அதனால் போக விடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்து பதமாக அடிங்கப்பா, ரொம்பலாம் அடிக்காதீங்கன்னு இருந்தாங்க. இப்போ இல்லைன்னு முடிவாயிடுச்சா?
இப்போ இதுக்கப்புறம் எந்த ஒரு கட்சியுமே டிவிகே சார்ந்து வராதா சார்? எங்கே இருக்குது, எந்த கட்சி இருக்குது சொல்லுங்கள். இல்ல ஆரம்பத்துல காங்கிரஸ் பேசிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ்ல பேசலங்க. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. காங்கிரஸ்ல பேசக்கூடிய இடத்துல இங்க செல்வ பெருந்தகை, அங்க கார்கே, ராகுல்லாம் கட்சி தலைவர் கிடையாது, எதிர்கட்சி தலைவர். அவருக்கு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சம்மந்தம் இல்லை, சும்மா உருட்டுவாங்க. ராகுல் கூட இருக்கிற முட்டுச்சந்துக்கு கூட்டு போற பிரவீன் சக்கரவர்த்தி, எப்படி ஜான் முட்டுச்சந்து கூட்டு போறாரு அந்த மாதிரி அங்கே பிரவீன் சக்கரவர்த்தி அவர் தான் பீகாரில் கூட்டு போய் பெரிய முட்டுச்சந்தா கூட்டு போனது. பாவம் அந்த மனுஷன் ஒரு 75 சீட் வச்சுன்னு இருந்தாப்புல, இந்த தேஜஸ்வி அவரையும் சேர்த்து இழுத்து விட்டு இந்த வடிவேலு சீட்டு ஆடும் போது காடை மாற்றி சொருவி ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டு வருவார். அந்த மாதிரி பண்ணி விட்டு அவர் 25 சீட்டு இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். அந்த முட்டு சந்து என்னது, எஸ்ஐஆர் ஓட் ஷோர், அதை நம்பி இங்கே வாக்கு திருட்டுன்னு உருட்டினாங்களா, அது அங்கே ஒன்றும் இல்லைன்னு ஆனவுடனே எங்கள் இவங்களும் தூக்கி போட்டாங்க. அந்த பெருமைக்குரிய அந்த ஓட் ஷோரை கண்டுபிடிச்சவர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி. திமுகவுக்கு பர்சனலாக அவங்கள ஆகாது, அவர் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா, ஒரு ஆடியோ ஒன்று வெளியே வந்துச்சுல, பிடிஆர் பேசுகிறாருங்க, அந்த ஆடியோ இவர் மூலிமா தான் வந்துச்சுன்னு ஒரு தகவல். அதனால இவர் மேலே அவங்களுக்கு கோவம். அப்போ இந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு அந்த கோவம் இருக்கும்ல, அப்போ எப்படியாவது காங்கிரஸை பிரித்து கொண்டு போய் அங்கே சேர்த்துடலான்னு இவர் என்னமோ நினச்சின்னு பண்ணுறாரு. ராகுல் என்ன மூடில் இருந்தாரோ தெரில, இவர் கேட்டிருப்பார் நான் போய் பேசிக்கிறேன்னு. காங்கிரஸ் இதை எப்படி பயன்படுத்துது, இதை காமிச்சிங்கன்னா இங்கே ஜாஸ்தி சீட்டு கேட்கலாம், போயிடுவேன், என்ன சொல்கிறேன், போயிடுவேன். இதுதான் போன்னு சொல்கிறது இவங்களுக்கும் பயம். போயிட்டா பெரிய அடி. இவங்களுக்கு என்னென்னா, போன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எங்கே போகிறது, அங்கே போயிட்டு என்ன பண்ணுறது. அதனால் நேற்று ஒரு 2 மாதம் முன்னே செங்கோட்டையனை 2 தடவை தான் பார்த்துக்கிறாரு விஜயை. அப்போ நம்ம போய் யார்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறது, புசியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பேச்சுவார்த்தையா, இல்லை என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் பயம். இன்னொன்று தேர்தலுக்கு யார் செலவு பண்ணுவா, வேட்பாளர் கூட டெய்லி வந்து பிரச்சாரம், இந்த ஓட்டு இது பூத்து அமைக்கிறது, சண்டை போடுறது, இதெல்லாம் யார் பண்ணுவா, திமுககாரங்க பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு திமுக விட்ட வேறு இது இல்லைன்ட்டு. இன்னொன்று, அகில இந்திய லெவலில் இந்தியா கூட்டணி இருக்குது, 24 எம்பி கிட்ட திமுக இருக்குது, உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் கூட நிற்கிறதுக்கு. அதை பகைச்சிக்குவாங்களா? அதனால் சும்மா அதை எல்லோரும் எடுத்துகிட்டு வந்துட்டு என்னங்க தாவேகா கூட போகிறோம், தாவேகா கூட ஒரு சின்ன கட்சி கூட போகிறதில்ல. இனிமேல் நான் சொல்கிறேன், ஒருவேளை இவங்க ரொம்ப முரண்டு பிடிச்சி ஐயாவை உள்ளே கொண்டு வரேன்னு சொல்லி அதில் திருமாவளவன் ரோஷமாகி, அது திருமாவளவன் நான் கிளம்புறேன்னு சொல்கிறப்போ கூட இருக்கிற கட்சிக்காரங்களும் அண்ணன் வரேன் அவங்க கூடன்னு கிளம்புனா, தாவேகா கூட யாராவது விசிகா மாதிரி சிபிஎம் மாதிரி போய் சேர்ந்தா உண்டு. அதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகே சார். இப்போ தேமுதிக அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லாம என்ன சொல்லாம சார், திமுக பக்கமும் முழுசா போகல, அதிமுக பக்கமும் இன்னைக்கு பார்க்கலையா, அவங்க பேட்டி பார்க்கலையா, யார் ரொம்ப கொடுக்குறாங்களோ அவங்க மனதை திறந்து சொல்லிட்டாங்க. இன்னைக்கு என்னப்பா தம்பிங்களா பார்த்தீங்களா, அக்கா முடிவு எடுத்துடலாமா அக்கா, 9ஆம் தேதி எடுக்கிறேன்னே அக்கா, அதான் எடுத்துட்டேன், இருந்தாலும் எடுக்கலாமா, நீங்கள் சொன்னால் கரெக்டு தான்க்கா. தம்பி பேசுனதை கேட்டியா, பேசிட்டேன் கேட்டேங்க்கா. என்ன சொல்லிச்சு, எங்களுக்கு யார் ரொம்ப கொடுக்குறாங்களோ அங்கே போவோம்னு சொல்லிச்சு, அவ்வளோதான்பா, அவ்வளோதான். அதான் அவங்க யாரோட பேருமே சொல்லலையே சார், அதிமுகன்னு சொல்ல திமுகன்னு சொல்ல, யார் அதிகமா கொடுக்குறாங்கன்னா இப்ப யார் கொடுக்கறதுக்கு ரெடியா விஜய் கூட கொடுப்பாரு. அப்ப விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வெறும் சீட்டு தான் கொடுப்பாரு. ஏக்கா வாங்கக்கா, எவ்வளோக்கா வேணும் பார்த்து கொடுப்பா, 80க்கா, 80ஆ, எடுத்துக்கா, யார்கிட்ட கேட்க போகிற, நாங்களும் யாராருக்கோ எதிர்பார்த்தோம் வரல, சரிப்பா. அப்புறம் மேற்படி ஏக்கா எவ்வளோக்கா கொடுக்குறீங்க ஒரு தொகுதிக்கு, என்னது எவ்வளோ கொடுக்குறீங்களா, ஆமாக்கா 80 கோடி, 80 தொகுதிக்கா, எங்கள் ஆளுங்க கொடுத்தா 80 கோடி வரும், நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு. தம்பி நான் பேசிட்டு சொல்கிறேன்ப்பா அப்படின்ட்டு. அதனால் உங்களுக்கு இவங்க தான் அதுக்கான ஆட்கள், திமுக அதிமுக. அதை இந்த தடவை அன்னியார் அக்கா ஓப்பனாக சொல்லிட்டாங்க, யார் பார்த்து பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கொள்கைலாம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி கொடுத்துட்டிங்கன்னா ஜாஸ்தி ஏடிஎம் கொடுத்துட்டிங்கன்னா டிஎம்கேவை மனாவாரியாக திட்டுவோம், டிஎம்கே நீங்கள் ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் மனாவாரியாக திட்டுவோம், அவ்வளோதான். ஆனா இதுல வந்து அதிமுகவும் உங்களை கூப்பிட ரெடியா இல்லை, திமுகவும் கூப்பிட ரெடியா இல்லைன்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்களே சார். தேர்தல் நெருக்கத்துலாம் பண்ணாங்க வச்சுக்கிங்க, இங்கே என்ன ஆகுதுன்னு அங்கே எடுத்துருவாங்க கணக்கு, அங்கே என்ன சொன்னாலும் இங்கே கணக்கு எடுத்துருவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. அங்கே எவ்வளோ பேசுகிறாங்கன்னா கேட்குறாங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிடும். இவங்க எல்லா இடத்துலையும் எல்லாம் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ணன் இவ்வளோ தான் கேட்குறாங்க, இது கேட்குறாங்க, அண்ணன் இது கேட்குறாங்கண்ணா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஜோடி போட்டுக்குவாங்க, லாஸ்ட்டில் அந்தரில் விட்டாலும் விட்டுருவாங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, கூடுதலாக குறைச்சிடலாம்.
கொள்கை இந்த மாதிரி விஷயங்களில் அந்த நேரத்தில் மக்களுடைய எதிர்ப்பு அதுக்கு அதிகமாக இருக்குது. நம்ம 5 வருஷமாக எதை அரசியல் எதிர்த்து பண்ணிட்டு வந்தோம். இன்றைக்கி நம்ம போயிட்டு திடீர்னு மாற்று அரசியல் பண்ணோன்னா நமக்கு என்ன மரியாதை இருக்கும்? அந்த இதெல்லாம் யோசித்து தான் பண்ணணும். இவங்க அந்த மாதிரி விஷயத்தில் தப்பாக முடிவெடுத்து தான் இன்றைக்கி இந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுக்கிறாங்க. 0.5 இப்போ அதுவும் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணுறாங்க. நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ வரைக்குமே நம்ம 3 கட்சிகளை பற்றி தான் பெரிதளவில் பேசிட்டு இருக்கோம். ஆனால் சீமானை பற்றி அதிகமான பேச்சு வரல. ஆனால் ஒரு 16% நான் வாங்குவேன் இந்த தேர்தலில் அப்படின்றது 24 மும்மடங்கு. ஆனால் அந்த அளவுக்கு சீமான் பக்கம் ஒரு உத்வேகம் இல்லையா இந்த தேர்தலில்? உங்களுக்கே தெரியுதுல்ல. நீங்கள் ஒரு 6 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு பேட்டிகளும் போராட்டங்களும் திமுகவுக்கு எதிரான அவருடைய பிரச்சாரங்களும் எப்படி இருந்துச்சு? இது தேர்தல் காலம். ஆளுங்கட்சி எதிர்த்து தான் நீங்கள் பெரிய அளவில் பேசணும். ஒரு கட்டத்துக்கு மேலே பேசுகிறாரு. ஆனால் எல்லாருமே என்னங்க எங்கேயுமே தென்படலை அப்படின்ற அளவுக்குலாம் வருது. அதுக்கேற்றாறு போல தான் வாக்குகளும் மற்ற விஷயங்களும் நடக்கும். இன்னொன்று 4 முனை போட்டியாக இருந்தாலும் அலைன்னு ஒன்று இருக்குது. போன தடவை எங்களுடைய வாக்குகள் அண்ணா தம்பின்னு இருந்ததுனால அவருக்கு விழுந்துச்சு அப்படின்னு தாவேக தரப்பு வாதம் இருக்கலாம். இப்போ அது மறுபடியும் தாவேக திரும்புதுன்னா ஒரு 2% கூட குறையது வாய்ப்பு இருக்குது. சீமானுடைய வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 8% தக்க வச்சாலே தமிழ் தேசியத்திற்கு என்ன அலை இருந்தாலும் 8% வாக்கு இருக்குடா அப்படின்னு 10 ஆக்குனார்னா உண்மையிலேயே வேறு லெவலு. 6 போச்சுன்னா அந்த 2 தாவேகா இதுதான். இன்னொன்று அலையில் இவரும் தப்ப முடியாது. தமிழ் தேசியத்தை தாண்டி அலைகளும் சீமானுடைய வெற்றியை தீர்மானிக்குது அப்படின்றது இந்த தேர்தலில் தெரியும். சமகால அரசியல் நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.